வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடிப்படை உரிமைகள்ல பார்ட் 6 வீடியோ. ஸோ இதுல இன்னைக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமையில அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது எதுல வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் உரிமையில வரக்கூடிய ஒண்ணு. 3 சங்கம் அமைக்கிறது பேச்சுரிமை இதெல்லாமே நம்மளுக்கு சுதந்திரமா இருக்கக்கூடிய உரிமை, சுதந்திர உரிமை. 4 பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தாங்கன்னா பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்ப 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 28. இப்ப 14 பாருங்களேன், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். 29 கலாச்சாரம் இதெல்லாம் பண்பாடு ஆகியவற்றை பாதுகாக்கக்கூடியது 29. 30 நம்மளுக்கு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவவும் அதை விவரிக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப சமய கல்வி வழங்குவதை தடை செய்யக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா 28. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, பொது சமய விவகாரங்கள்ல கலந்துக்கலாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு இங்க உரிமை சொல்லப்படுது. 3 டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பில் எது இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. எந்த சட்டத்துக்கு சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு ஆர்டிகல் 32 தான் BR அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயத்த நம்ம கையாளலாம். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவு அடையாளம் காணுது அப்படின்னா 16(4). பிரிவு 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு வேலை வாய்ப்புகள்ல போதுமான இடத்துல பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 16(4) என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. 17 தீண்டாமை ஒழிப்பு, 18 பட்டங்கள் ஒழிப்பு. நெக்ஸ்ட், 6 to 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா 21A சொல்லுது. இதுபடி 2009ல அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமும் இயற்றப்படுது. 2009ல ஏப்ரல் 1. நெக்ஸ்ட், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எது காரணம் அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களோட சுதந்திரம் அப்படிங்கிறது காரணம் அல்ல. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சுதந்திரத்துக்கான உரிமை அப்படிங்கிறது அதுக்கான காரணம் இல்லை. இப்ப வாழ்வதற்கான உரிமைக்காண்டி கொடுக்கலாம், மாண்பிற்கான உரிமை, சமத்துவத்திற்கான உரிமைக்கு கொடுக்கலாம், சுதந்திரத்துக்கு அப்படின்றது கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982ல நிறைவேற்றப்பட்டதான் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம். கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறி. எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மை கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 29ல வரக்கூடியது. ஆள் கடத்தலை தடுக்க அப்படின்னா கொத்தடிமை முறை, கடத்தல் முறை தடுக்கிறது ஆர்டிகல் 23. இது சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வரக்கூடியது. உயிர் வாழ்வதற்கு சுதந்திரத்துக்கான உரிமையில வரக்கூடியது ஆர்டிகல் 21. இது வராது. தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 24. இது வரும். அப்ப 2ம் 4ம் தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வரக்கூடியது. அப்ப 2ம் 4ம் மட்டும் சரி, ஆப்ஷன் சி. தவறான இணை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18 பட்டங்கள் ஒழித்தலாம், ஆமா சரி. 21 உயிர் வாழ்ந்த மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பா, ஆமா. 23 கைது செல்வது பாதுகாப்பா, இல்ல. 23 என்ன சொல்லுது? கொத்தடிமை முறை, ஆள்கடத்தல் முறையை தடுக்கிறது தான் 23. 20 சுதந்திரத்துக்கான நடமாடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது கிடையாது. 21 தான் சுதந்திரத்துக்கான நடமாடும் உரிமை. அப்ப 3ம் 4ம் தவறு, ஆப்ஷன் ஏ. நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணத்தை கண்டறி. அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க, கூட்டாட்சி சமநிலை தொடர்ந்து பராமரிக்க, குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க, மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க. இதுல எது இதுன்னு சொல்லி நீதி புனராய்வின் தேவையின் தவறான காரணம் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. அப்ப தவறான காரணம் அப்படிங்கிறது இதுல எது தவறுன்னு பாத்தீங்கன்னா, அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க நீதி புனராய்வு தேவைப்படுதா, ஆமா.
கூட்டாட்சி சமநிலையை பாதுகாக்க தேவைப்படுது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்டுக் கொடுக்கறதுக்கு நீதி புனராய்வுன்றது தேவைப்படுது. ஆனா மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க அப்படின்றதெல்லாம் இல்ல. அரசியலமைப்பு தான் மெயின். அப்ப இங்க 4 மட்டும் என்னவா இருக்கு அப்படின்னா தவறா இருக்கு. பி ஆப்ஷன். தேங்க்யூ. அடிப்படை உரிமைகள் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம டிபிஎஸ்பில இருந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.